வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சை தீ விபத்திலிருந்து காப்பாற்ற தீவிர போராட்டம். விமான நிலையங்கள் மற்றும் பொதுமக்களின் அவசர நிலை. கடற்படை தின கொண்டாட்டத்தில் நீர்மூழ்கி கப்பலுக்கு பதிலாக வெறும் பேனர். அவமானத்தை சந்தித்த புட்டின். ஈரானின் அதிவேக மற்றும் ஆபத்தான கமிகேசி ட்ரோன். டொனால்டு டிரம்பிற்கு விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கை. அடைக்கல கோரிக்கையை நிராகரிக்க செயற்கை நுண்ணறிவின் தவறான தகவலை பயன்படுத்திய உள்துறை அலுவலகம். நீதிபதி சந்தேகம். பிரிட்டனை மிரட்டும் புட்டினின் அதிர்ச்சியூட்டும் அணுவாயுத எச்சரிக்கை. கதிரியக்க சுனாமி அலைகள் மூலம் அளிக்கப்படும் அபாயம். நெதன்யாகுவுக்கு டொனால்டு டிரம்பின் அதிர்ச்சியூட்டும் செய்தி. ஈரானின் கடைசி அணுசக்தி மையத்தையும் அளிப்பதாக சூளுரை. ஐரோப்பிய நாடுகளின் தீயணைப்பு வீரர்களை ஒருங்கிணைக்கும் ஐரோப்பிய ஒன்றிய சிவில் பாதுகாப்பு அமைப்பு. நெதர்லாந்தில் வெடிபொருட்களை ஏற்றி சென்ற கார் விபத்துக்குள்ளானதால் பொதுமக்கள் வெளியேற்றம். இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருவதால் அதை கட்டுப்படுத்த ஆயிரக்கணக்கான தீயணைப்பு வீரர்களும் பாதுகாப்பு படையினரும் தீவிரமாக போராடி வருகின்றனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பற்றி எரிந்து வரும் இந்த தீயினால் பெரிய அளவிலான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். கடும் வெப்ப அலை மற்றும் வறண்ட காலநிலை காரணமாக தீயணைப்பு பணிகள் மிகவும் சவாலானதாக மாறியுள்ளதாக அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நாட்டின் சொத்துக்களையும் இயற்கை வளங்களையும் பாதுகாப்பதற்காக அவசர கால குழுவினர் இரவு பகலாக தொடர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். பிரெஞ்சு அதிபர் மற்றும் அரசு தரப்பு நிலைமையை நேரில் கண்காணித்து வருவதுடன் பொதுமக்களை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். வரலாறு காணாத இந்த தீ விபத்து சம்பவத்தால் பிரான்ஸ் முழுவதும் பெரும் பதற்றமும் அச்சமும் நிலவி வருகிறது. கடற்படை தின கொண்டாட்டத்தில் நீர்மூழ்கி கப்பலுக்கு பதிலாக வெறும் பேனர். அவமானத்தை சந்தித்த புட்டின். ரஷ்யாவின் கடற்படை தின கொண்டாட்டங்களின் போது உண்மையான நீர்மூழ்கி கப்பலுக்கு பதிலாக வெறும் பேனர் பயன்படுத்தப்படுவது உலகளவில் பெரும் கேலிக்குள்ளாகியுள்ளது. நாட்டின் ராணுவ பலத்தை வெளிப்படுத்தும் இந்த முக்கிய நிகழ்வில் ஏற்பட்ட இந்த திடீர் குளறுபடியால் அதிபர் விளாடிமிர் புட்டின் கடும் அவமானத்தை சந்தித்துள்ளார். போர்க்கால சூழல் மற்றும் வள பற்றாக்குறை காரணமாக போதிய கப்பல்களை காட்சிப்படுத்த முடியாமல் ரஷ்யா திணறுவதை இந்த சம்பவம் அம்பலப்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் இந்த துணுக்கு காட்சிகள் சர்வதேச அரசியல் விமர்சகர்கள், பாதுகாப்பு நிபுணர்களின் விமர்சனங்களுக்கு ஆளாகியுள்ளன. ரஷ்யாவின் ராணுவ பெருமையும் வல்லரசின் தோற்றமும் இதுபோன்ற நிகழ்வுகள் மூலம் கேள்விக்குறியாகி வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. கடற்படை திறனை பிரம்மாண்டமாக காட்ட முயன்ற அரசுக்கு இந்த சம்பவம் பெரும் பின்னடைவையும் தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் அதிவேக மற்றும் ஆபத்தான கமிகேசி ட்ரோன். டொனால்டு டிரம்பிற்கு விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கை. ஈரானின் இதுவரை கண்டிராத மிகவும் ஆபத்தான மற்றும் மேம்பட்ட கமிகேசி ரக ட்ரோன் வெளியிடப்பட்டு உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அமெரிக்க அதிபராக திரும்பியுள்ள டொனால்டு டிரம்புக்கு நேரடி செய்தியையும் எச்சரிக்கையும் அனுப்பும் வகையில்தான் இந்த புதிய ஆயுதம் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எதிரிகளின் இலக்கை குறியீடுகளை துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய இந்த ஆளில்லா விமானம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகப்படுத்தியுள்ளது. ஈரானின் ராணுவ மற்றும் தொழில்நுட்ப திறனை உலகிற்கு வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ள இந்த சாதனம் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. சர்வதேச அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் இந்த ட்ரோனின் வருகை புதிய விவாதங்களையும் பாதுகாப்பு சிக்கல்களையும் ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் மோதல் சூழலில் ஈரானின் இந்த அதிரடி நகர்வு போர் அபாயத்தை மேலும் தீவிரப்படுத்தக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அடைக்கல கோரிக்கையை நிராகரிக்க செயற்கை நுண்ணறிவின் தவறான தகவலை பயன்படுத்திய உள்துறை அலுவலகம். நீதிபதி சந்தேகம். பிரிட்டன் உள்துறை அலுவலகம் அகதி ஒருவரின் அடைக்கல கோரிக்கையை நிராகரிக்க செயற்கை நுண்ணறிவு உருவாக்கிய போலியான அல்லது தவறான தகவல்களை பயன்படுத்தியுள்ளதாக நீதிபதி சந்தேகம் எழுப்பியுள்ளார். நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தயாரிக்கப்பட்ட ஆவணங்களில் AI வழங்கிய கற்பனையான பிழையான தகவல்கள் இடம்பெற்றிருப்பது நீதிமன்ற விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மனிதர்களின் முறையான பரிசீலனை இல்லாமல் தானியங்கு அமைப்புகளை நம்பி முக்கியமான தஞ்சம் கோரும் வழக்குகளை
தீர்ப்பது குறித்து கடுமையான கேள்விகள் எழுந்துள்ளன. புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பான விவரங்களில் இதுபோன்ற நம்பகத்தன்மையற்ற செயற்கை நுண்ணறிவு தரவுகளை பயன்படுத்துவது சட்ட விரோதமானது என விமர்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சம்பவம் பிரித்தானியாவின் குடிவரவு மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் செயல்பாட்டு முறைகள் மீதான நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. பிரிட்டனை மிரட்டும் புட்டினின் அதிர்ச்சியூட்டும் அணுவாயுத எச்சரிக்கை, கதிரியக்க சுனாமி அலைகள் மூலம் அழிக்கப்படும் அபாயம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பிரிட்டனுக்கு எதிராக மீண்டும் ஒரு கடுமையான அணுவாயுத எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். ரஷ்யாவின் சக்தி வாய்ந்த புதிய பொசைடன் நீருக்கடியில் செல்லும் அணுசக்தி ட்ரோன் சோதனைக்கு பிறகு இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனை நிலப்பரப்பிலிருந்தே முற்றிலுமாக அழிக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான கதிரியக்க சுனாமி அலைகளை ஏற்படுத்த முடியும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். உக்ரைன் விவகாரத்தில் மேற்கத்திய நாடுகளின் தலையீடும் தொடர்ச்சியான ராணுவ உதவிகளும் மூன்றாம் உலகப் போர் அபாயத்தை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. உலகளாவிய பாதுகாப்பை குலைக்கும் வகையில் ரஷ்யா விடுத்துள்ள இந்த தீவிர அச்சுறுத்தல் சர்வதேச நாடுகளிடையே பெரும் பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரிட்டன் மற்றும் நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பு தரப்பினர் இந்த விவகாரத்தை மிகவும் தீவிரமாக கவனித்து வருவதுடன் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகின்றனர். நெதன்யாகுவுக்கு டொனால்டு டிரம்பின் அதிர்ச்சியூட்டும் செய்தி, ஈரானின் கடைசி அணுசக்தி மையத்தையும் அழிப்பதாக சூளுரை. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடுமையான மற்றும் எச்சரிக்கை நிறைந்த செய்தி ஒன்றை பகிர்ந்துள்ளார். ஈரானில் எஞ்சியுள்ள கடைசி அணுசக்தி மையத்தையும் முழுமையாக தாக்கி அளிக்கப் போவதாக டிரம்ப் வெளிப்படையாக உறுதியளித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் சூழலை மேலும் தீவிரமாக்கும் வகையில் அமைந்துள்ள இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் அணுவாயுத திட்டங்களை எவ்வாறாயினும் முடக்குவதில் உறுதியாக இருக்கும் அமெரிக்காவின் நிலைப்பாடு இந்த எச்சரிக்கையின் மூலம் தெளிவாகியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இந்த அதிரடி நகர்வுகள் ஈரானுக்கு எதிரான நேரடி ராணுவ மோதலை மேலும் விரிவுபடுத்தக்கூடும் என அஞ்சப்படுகிறது. உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் அமைதிக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ள இந்த தற்போதைய அரசியல் சூழல் உலக நாடுகளிடையே கவலையை உருவாக்கியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் தீயணைப்பு வீரர்களை ஒருங்கிணைக்கும் ஐரோப்பிய ஒன்றிய சிவில் பாதுகாப்பு அமைப்பு ஐரோப்பிய நாடுகளில் அதிகரித்து வரும் காட்டுத்தீ பேரிடர்களை சமாளிக்க ஐரோப்பிய ஒன்றிய சிவில் பாதுகாப்பு அமைப்பு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. கண்டம் முழுவதும் உள்ள தீயணைப்பு வீரர்களை ஒருங்கிணைத்து ஆபத்தான பகுதிகளில் துரிதமாக உதவிகளை வழங்குவதில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. அவசர கால சூழல்களில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு தேவையான நவீன உபகரணங்கள், விமானங்கள் மற்றும் சிறப்பு மீட்பு குழுக்களை இது உடனடியாக அனுப்பி வைக்கிறது. காலநிலை மாற்றத்தால் ஐரோப்பாவில் தீவிரமடைந்து வரும் வெப்ப அலை மற்றும் காட்டுத்தீ அபாயங்களை எதிர்கொள்ள உறுப்பு நாடுகளிடையே ஒத்துழைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நெதர்லாந்தில் வெடிப்பொருட்களை ஏற்றி சென்ற கார் விபத்துக்குள்ளானதால் பொதுமக்கள் வெளியேற்றம். நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டாம் நகரில் வெடிப்பொருட்களுடன் சென்ற வாகனம் விபத்தில் சிக்கியதை தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் உடனடியாக காலி செய்யப்பட்டது. ஜெர்மனியில் நடைபெற்ற மோதல் மற்றும் தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு இந்த வாகனம் ஆம்ஸ்டர்டாமிற்கு வந்து விபத்துக்குள்ளானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காரில் வெடிப்பொருட்கள் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினரும் காவல்துறையினரும் அப்பகுதியை முழுமையாக முடக்கி தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி அருகில் இருந்த வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் இருந்து மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். ஐரோப்பிய நாடுகள் ஒன்றின் எல்லைகளை தாண்டி நடந்த இந்த சந்தேகத்துக்கிடமான பாதுகாப்பு மீறல் சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் பயங்கரவாத சதி ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் புலனாய்வுத் துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.